ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரேண்டம் விளாக் தான் பார்க்க போறீங்க. என் ஹஸ்பண்டோட பர்த்டே லாஸ்ட் வீக். அதோட கிளிம்சஸ் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். அதோட அவர் பர்த்டே அன்னைக்கு கம்ப்ளீட்டா என்னலாம் பண்ணியிருந்தோம், வீட்ல என்னலாம் குக் பண்ணியிருந்தோம், அவருக்கு என்ன சர்ப்ரைஸ்லாம் இருந்தது, ஒரு சின்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே நைட் வந்து ஆஸ் யூசுவல் வந்து வெளியில போயிருந்தோம். ஒரு புது ஸ்பாட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம் சித்தூர்ல பெஸ்டோவ் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் தான். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போல வரும். இங்க வந்து எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே நைட் போல போயிட்டு, ஒரு சீஸ் ஆம்லெட் சாண்ட்விச் அதோட வந்து ஒரு கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம். இதுதான் வந்து ஒரு ரீசன்ட் 2, 3 வீக்ஸா வந்து ஒரு அடிக்ஷனாவே இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே நைட்டும் அத தான் வந்து பண்ணியிருந்தோம். இங்க எனக்கு எஸ்பெஷலி புடிச்சது வந்து, இன்னொன்னு ஒரு சில்லி கோன் சாண்ட்விச்ன்னு வைப்பாங்க. இன்னொன்னு வெஜ் மேகி, சீஸ் மேகி இது எல்லாமே வந்து இங்க ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் இந்த சண்டே வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. நான் பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணல. ஜஸ்ட் வீட்ல நல்லா குக் பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் எங்களோட பிளானா இருந்தது. ஏன்னா சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயும் போகவும் முடியாது. அதுவும் இல்லாம என்னோட ஹெல்த்துமே வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபா ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டே இருந்தது. என்னாலயும் எங்கேயும் பெருசா ட்ராவல் பண்ற மாதிரி இல்ல. அதனால எதுவும் பெருசா வெளிலலாம் பிளான் பண்ணல. அ கோயிலுக்கு மட்டும் போலான்னு நெனச்சிருந்தோம். பட் என் ஹஸ்பண்ட் சைடு வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது தீட்டு இருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் போல கோயிலுக்குலாம் போ முடியாது. அதனால கோயிலுக்கும் போகல. சாட்டர்டே நைட் வந்து துரந்தர் மூவி தான் போயிருந்தேன். ஆக்சுவலி நான் புக் பண்ணது ஃப்ரைடே நைட்ங்க. எனக்கு தெரியல. தமிழ் வெர்ஷன் வந்து சாட்டர்டே தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் என்னமோ ஃப்ரைடே ஈவினிங் போல புக் பண்ணேன் ஃப்ரைடே நைட் போலான்னு. அப்புறம் பார்த்தா டேட் பார்த்தா சாட்டர்டேக்கு இருந்தது. ஸோ சாட்டர்டே நைட் வந்து துரந்தர் 2க்கு தான் வந்து போயிருந்தோம். எனக்கு வந்து பெர்சனலி ரொம்ப புடிச்சிருந்தது. எங்க 2 பேருக்குமே புடிச்சிருந்தது. மூவி வந்து ஒரு 10:00 போல ஸ்டார்ட் ஆச்சு. அட்ட ஸ்ட்ரெச்ல ஒரு 3 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் கிட்ட போச்சு. ரொம்ப லென்த்தியான மூவி தான். டைட்டில் கார்ட் முடியிற வரைக்கும் கூட வந்து எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மூவி ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு புடிச்சிருந்தது. துரந்தர் 1 வந்து நான் Netflixல பார்த்திருந்தேன். துரந்தர் 2 வந்து தியேட்டர்ல வந்து பார்த்திருந்தேன். அப்பா! நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்காங்களே! ஹேப்பி பர்த்டே சின்னா. Thank you very much. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே நாளைக்கு. அதனால தான் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் செய்யலான்னு அவருக்கு புடிச்ச நான் செய்யறதுல அவருக்கு புடிச்ச இந்த ரைஸ் கீர் தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடியே வந்து ரைஸ் ஊற வச்சுட்டேன். இது ரெகுலரா நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான். இத நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இது குக்கர்ல போட்டு வச்சுப்பேன். ஜெனரலா வந்து இது மில்க்லயே போட்டு பாயில் பண்ணலாம். பட் குக்கர்ல போட்டு அதுக்கப்புறம் இதில போட்டா நான் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகும். இன்னுமே சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி போட்டு அதே கிளாஸ்ல டபுள் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில வந்து அரிசி போட்டு குக்கர் வச்சிடலாம். ஆஃப் பண்ணுங்க. மில்க் மார்னிங்கே வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 1 லிட்டர் மில்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு, இதில ஒரு 1 லிட்டர் மில்க் வந்து நான் ஆட் பண்ண போறேன். டோன்ட் மில்க் தான் வாங்கியிருந்தேன். இதில தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. மில்க்கே வந்து நல்லா திக்கா வந்து பாயில் ஆகணும். உங்களுக்கு புடிச்ச மாரி நட்ஸ்லாம் வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருக்கலாம். நான் வீட்ல இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. இத வந்து கீல போட்டு ரோஸ்ட் பண்ணி மில்க்ல ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு 4 சாஃப்ரான் போடுறேன். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கலருக்காக மட்டும் தான் இது. ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். இத நல்லா மெதுவா வந்து கிளறி விட்டுக்கங்க. இது வந்து விட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அடி பிடிக்காம நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். என்னன்னா இந்த டிஷ் பண்ணும்போது வந்து பக்கத்திலேயே இருக்கணும். அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சாலும் வந்து சாப்பிட முடியாது. அதோட ஸ்மெல் வந்து ஆல் ஓவர் த டிஷ் வந்து இருக்கும். இதே மெத்தட்ல நம்ம குல்ஃபி கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணாம இதே மாரி கிளறி விட்டே இருந்து, உங்களுக்கு தேவையான நட்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, குல்ஃபி ரெடி ஆயிடும். இதோட சுகர் கூட ஆட் பண்றேன்.
ஆக்சுவலி நான் குல்ஃபி கூட ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் இதுக்கே எனக்கு பொறுமை இல்ல. இதுவே ஒரு 1 ஹவர் போல எடுத்துக்கிச்சு. சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இனிமே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். எனக்கு வின்டர் விட சம்மர் தாங்க பிடிக்கும். ஏன்னா வின்டர்ல எது சாப்பிட்டாலுமே எனக்கு ஆவாது. ஸோ சம்மர் எப்போ வருதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 பாட்டில் மில்க் மேட் இருந்தது. எப்படியோ எக்ஸ்பைரி ஆயிடும்னு சொல்லி மொத்தமா யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 50 கிராம்ஸ் போல இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது போடும்போது இன்னுமே ஸ்வீட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இந்த தடவை கீ வந்து ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் கீ வந்து அவைலபிள் இருந்தது. வீட்டு பக்கத்துல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம். அத தான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சோண்டு நெய் ஊத்தலாம். நான் நெறையவே ஊத்திட்டேன். இது சூடானதுக்கப்புறம் இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நான் ஆட் பண்ண நட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் கார்டமன். இத தான் வந்து ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணேன். இந்த கீ இதில மிக்ஸ் பண்ண உடனேயே அதோட டெக்ஸ்சரே பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ டெம்ப்டிங்கா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாரி ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு கிரேப்ஸ் போடுறேன். இத வந்து சூடா சாப்பிடுறத விட, சில் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே நல்லாருக்கும். ஜஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் போல வச்சுருங்க. கூலிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் மாரி நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். இதே டிஷ்ல ரைஸ்க்கு பதிலா பெரிய சைஸ் ரவா இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அத ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல இந்த குக்கிங்லாம் முடிச்சிருந்தோம். சைட் பை சைட் வந்து இந்த கேக் வந்து முன்னாடி நாள் நைட்டே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தியேட்டர் போயிருந்தோன்னு. அதனால அன்னைக்கு நைட் வந்து இது கட் பண்ண முடியல. ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் போல தான் வந்து சின்னதா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் கியூட்டா இருக்கும். பெரிய சைஸ் கேக் வாங்கிட்டு வந்தாலும் யாரும் சாப்பிடுறதில்ல. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் இதே மாரி கியூட்டான கேக்ஸ் தான் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து "தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. என் வயசு ஏறுச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லி காமிக்கிறீங்களா?" அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் தென் ஐ ஜஸ்ட் லவ் டூ டூ ஆல் திஸ். ஐ ஜஸ்ட் விஷ் இந்த வருஷம் அவருக்கு எல்லாமே நல்லபடியா போணும். போன வருஷம் சனி பகவான் வச்சு செஞ்சாரு. பட் இந்த வருஷம் அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன கோல்ஸ், மைல்ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீச் பண்ணணும். சீம்லெஸ்ஸா கொண்டு போணும்னு மட்டும் தான் நான் விஷ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கணும்னு வந்து விஷ் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் போல வீட்ல வந்து லஞ்ச்க்கு பிரியாணி வந்து செஞ்சிருந்தாங்க. பிரியாணி நான் செய்யலங்க. என்னோட மம்மியும், என்னோட மாமியாரும் தான் செஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலி 2 டேஸ் முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸ்ல ஹைதராபாதி பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அவரோட பர்த்டே அன்னைக்கு அது செய்யணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் வந்திருந்தது. பட் தென் சண்டே அன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா, எக்ஸாஸ்டிவா இருந்தேன். அ வீட்ல வந்து அவங்களே செய்றேன்னு சொன்னாங்க. சரின்னு வந்து அவங்களுக்கே விட்டேன். பர்த்டேக்கு கிஃப்ட்லாம் இல்லையா அப்டின்னா, அவருக்கு தேவைப்படுற மாரி ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தேன். நல்லா ஹெல்தியா இருக்கணும்னா, டெய்லி வாக்கிங் பண்ணணும், ரன்னிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரன்னிங் ஷூஸ் வந்து Skechers-லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவரு பெருசா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாரு. நானும் லாஸ்ட் இயரும் எதுவும் கிஃப்ட் பண்ணல. அதுக்கு முன் வருஷமும் எதுவும் கிஃப்ட் பண்ணல. இந்த வருஷம் வந்து மோஸ்ட்லி இந்த வருஷம் முழுக்க வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருந்தது. பட் அத தாண்டி ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுக்கு டெய்லி வாக்கிங் போறேன். நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கிஃப்ட் பண்ணேன். என்னோட பாப்பாக்கு இந்த கேக்லாம் வந்து வச்ச உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. அத பார்த்த உடனே வந்து ஏதோ சாக்லேட் நெனச்சுக்கிட்டாளோ, இல்ல ஐஸ்கிரீம் நெனச்சுட்டாளோ! பட் நெக்ஸ்ட் இயர் வந்து இவரோட பர்த்டே அன்னைக்கு அவ ஓரளவுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவா. ஓ! இது பர்த்டே இது வந்து கேக் கட் பண்றோம் அப்படின்னு. நானும் எங்க அக்கா பொண்ணும் வந்து ஹேப்பி பர்த்டேன்னு வந்து சும்மா பாடிட்டு இருந்தோம். அவ எங்க வாய பார்த்துட்டு அவளும் ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தது பாடிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நல்ல சுட சுட பிரியாணி, அதுக்கு தயிர் பச்சடி, புதினா சட்னி, அதோட வந்து சில்லுன்னு செஞ்ச இந்த டெசர்ட், இந்த ரைஸ் கீர் இதோட தான் அன்னைக்கு லஞ்ச் வந்து முடிச்சிருந்தோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பை.